வணக்கம். ஜவை ஜாக் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். அதாவது சென்னையில் அக்கறையில் நடந்த பூத் கமிட்டி பாஜக அந்த கூட்டத்திற்கு மற்றபடி மாவட்ட நிர்வாகிகள் மற்ற தேர்தல் பணி சம்பந்தப்பட்ட தேர்தல் கூட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனை கூட்டத்திற்கு அமித்ஷா வராது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. போன வாரம் நெல்லையில் அதே மாதிரி பூத் கமிட்டி சோன்சோ தமிழ்நாடு ஒன்று கூடி உட்காந்து அமித்ஷா தலைமையில் முடிவெடுத்தாங்க. சரிப்பா, இதை அடுத்து நான் சென்னையில் போடுங்க, கட்டாயமாக நான் வருகின்றேன் அப்படி சொன்னவர் இன்னைக்கு வரவே இல்லை. காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் அடிப்படையில் பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். அதையெல்லாம் விட அண்ணாமலையினுடைய ஒரு கண்டுகொள்ளாத தனம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பாஜக பேசப்படுகின்ற விஷயமா இருக்கு. நயினார் நாகேந்திரனை பாஜக மாநில தலைவராக போட்டாலும் எல்லோருடைய ஒரு ஆதரவின் அடிப்படையில் அண்ணாமலையும் இருந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவருக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. பத்தாவதுக்கு நொய்யல் ஆற்றங்கரையில் அவர் வாங்கின சொத்துக்கள், மற்றபடி திண்டுக்கல்ல வச்சிருக்க செங்கல் சூளை, கரூர் சூடாமணி கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலம், மற்றபடி அண்ணாமலை சம்பந்தப்பட்ட அக்டோபர் கோவை சூலூர் செலக்கரிச்சல் அப்படிங்கிற இடத்துல வாங்கின நிலங்கள் ஏக்கரா வாங்கி குவித்திருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு பாஜகவுக்கு மறைமுகமாக இருந்த அண்ணாமலை இன்னைக்கு பாஜக நிர்வாகிகளே போட்டு கொடுத்து விட்டார்கள் வக்கீல் மூலமாக. மற்றபடி நிருபர்கள் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பப்ளிக்காக போச்சு. அது மிகப்பெரிய ஒரு மூஞ்சியில் கரியை பூசியை போன்ற ஒரு விஷயமா இன்னைக்கு அண்ணாமலை கருதிருக்கு. அதனால தான் என்ன விட்டுருங்கப்பா, நான் எந்த இதுக்கும் வரல, என்னை யாரும் மதிப்பதில்லை, மோடி மதிக்கிறதில்ல, அமித்ஷா மதிக்கிறதில்ல, நயினார் நாகேந்திரன் மதிக்கிறதில்ல, அதில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு வாரமாக காய்ச்சல் அப்படிங்கிற பேரில் போய் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அமித்ஷா வராதனால PL சந்தோஷ அமைச்சு நீ நடத்திடப்பான்னு கூட சொன்னார். PL சந்தோஷ் பார்த்தாரு. அண்ணாமலை பார்த்தா PL சந்தோஷுக்கு தெரியுமே, அவர் சரியான புருடா, எல்லாத்தையும் வேறு விதமாக சொல்லக்கூடியவர் அப்படின்றோட நேராக வீட்டுக்கே போய் சாப்பிட்டு அண்ணாமலை கையோட கூட்டிட்டு வந்துட்டார். அந்த நேரத்தில் அண்ணாமலைக்கும் PL சந்தோஷுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம். எல்லாத்தையும் கக்கிட்டார் அண்ணாமலை. சரி விடு, மேலே இடம் நடவடிக்கை எடுத்துருவாங்க, பரவாயில்ல, அடுத்த வாரம் 2 வாரத்தில் மீண்டும் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு பதவி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை போட்டு அண்ணாமலையை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அண்ணாமலை கான்செப்ட் பாஜகவில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நபராக கருதக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அதிருப்தியாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் பாஜகவினுடைய வெற்றி 2026 எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. என்னதான் அதிமுக